அதிமுக அணிகள் இணைப்பு தொடர்பான பேச்சுவார்த்தையை தொடங்குவதில் சிக்கல் நீடித்து வருகிறது. பேச்சுவார்த்தைக்கான சாத்தியக்கூறுகள் எந்த அளவில் இருக்கின்றன என்பது பற்றி நமது செய்தியாளர் சுபாஷிடம் கேட்டறியலாம். சுபாஷ், அதிமுகவின் இரு அணிகளும் இணைப்பு பேச்சுவார்த்தைக்கு சாதகமான சூழல் இருக்கிறதா? இதில் ஓபிஎஸ் தரப்பினருடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கிறது? முழுமையான விவரங்களை சொல்லுங்க. தொடர்ச்சியாக ஓபிஎஸ் அணி சொல்லக்கூடிய இரண்டு முக்கிய கருத்துக்களாக இருக்கிறது. அதாவது அதிமுக இரண்டு அணியாக பிரிந்த பிறகு பன்னீர்செல்வம் அணி, சசிகலா அணி என இரு அணியாக இருந்தது. அதன் பின்னராக சசிகலா சிறைக்கு சென்ற பிறகாக பல்வேறு விதமான சிக்கல்களை சந்தித்த ஒரு சூழ்நிலையில் டிடிவி தினகரன் உடனடியாக துணை பொதுச் செயலாளராக கட்சியை வழிநடத்தி சென்றிருந்தார். ஆனால் அவரது தலைமையிலேயும் அதிருப்தி கொண்ட முதலமைச்சர் மற்றும் இதர அமைச்சர்கள் அவரது தலைமை வேண்டாம் என்று சொன்னார்கள். அவரும் அந்த பொறுப்பிலிருந்து விலகிக் கொள்வதாக அறிவித்தார். இதையடுத்து எடப்பாடி பழனிசாமியாக மாறியது சசிகலா அணியானது. அந்த அணியானது ஒரு குழு அமைக்கப்பட்டு பேச்சுவார்த்தைக்கு பன்னீர்செல்வத்துடைய அணியுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான முழு ஏற்பாடுகளையும் செய்தது. அதே போல பன்னீர்செல்வம் தலைப்பிலும் 7 பேர் கொண்ட குழுவானது அமைக்கப்பட்டது. இரு அணிகளின் தலைவர்கள் மறைமுகமாக பேசி வந்த நிலையில் திடீரென்று இந்த பேச்சுவார்த்தையில் தொய்வு ஏற்பட்டிருக்கிறது. அதற்கு முக்கியமான காரணமாக கூறப்படுவது என்னவென்றால் பன்னீர்செல்வம் அணி குற்றச்சாட்டு வைக்கக்கூடிய ஒரு காரணம் இருக்கிறது. அதாவது ஏற்கனவே நாங்கள் சசிகலா மற்றும் டிடிவி தினகரன் மற்றும் அவர்கள் குடும்பத்தை சார்ந்த அனைவருமே கட்சியிலிருந்து நீக்க வேண்டும் என்று பிரதான கோரிக்கை வைத்திருக்கிறோம். அந்த சூழலில் மாவட்ட தலைவர்கள் மற்றும் செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்களிடம் இருந்து பிரமாண பத்திரம், அதாவது இரட்டை இலை சின்னத்தை பெறுவதற்கான தேர்தல் ஆணையத்திற்கு வழங்கக்கூடிய அந்த பிரமாண பத்திரத்தில் சசிகலா பொதுச் செயலாளர் என்றும் டிடிவி தினகரன் துணை பொதுச் செயலாளர் என்றும் அந்த பிரமாண பத்திரத்தில் இருக்கிறது என்று தெரிவித்திருந்தார்கள். கடந்த வாரத்தில் மேலும் ஒரு பிரமாண பத்திரம் வெளிவந்தது. அதில் தலைமைநிலை செயலாளராக முதல்வர் எடப்பாடி பழனிசாமியின் பெயரும் இருக்கிறது. ஆகவே பேச்சுவார்த்தை இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இது போன்ற நடவடிக்கைகள் பேச்சுவார்த்தையில் முட்டுக்கட்டை போடும் விதமாக அமைந்திருக்கிறது என்று பன்னீர்செல்வம் தரப்பானது குற்றச்சாட்டு வைக்கிறது. ஆகவே அந்த பேச்சுவார்த்தைக்கு பின்னடைவாக இருக்கக்கூடியது இதுதான். எங்களது 2 கோரிக்கையை நிறைவேற்றியே ஆக வேண்டும் என்று பன்னீர்செல்வம் அணியானது உறுதிப்பட தெரிவித்திருக்கிறார்கள். முதல் கோரிக்கையாக சசிகலா மற்றும் அவரது குடும்பத்தினர் இந்த அதிமுகவின் மொத்த பதவிகளிலிருந்தும் அடிப்படை உறுப்பினர்களிலிருந்தும் வெளியேற வேண்டும், அவர்களை நீக்க வேண்டும். இரண்டாவதாக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் மரணம் குறித்து சிபிஐ விசாரணை வேண்டும் என்பதுதான் இவர்களது பிரதான கோரிக்கையாக இருக்கிறது. இந்த இரு கோரிக்கைகளும் நிறைவேற்றினால் மட்டுமே நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருப்போம் என்று தெரிவிக்கிறார்கள் பன்னீர்செல்வம் தரப்பினர். அதே வேளையில் எடப்பாடி அணியினர் தெரிவிப்பது என்னவென்றால் பேச்சுவார்த்தை நடக்கக்கூடிய சூழலில் எதற்காக இது போன்ற நிபந்தனைகள் வைக்கிறார்கள்? பேச்சுவார்த்தைக்கு வாருங்கள், பேச்சுவார்த்தையில் பேசி என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதற்கான வழிமுறைகளை செய்து பேச்சுவார்த்தையில் நாம் அனைத்து விதமான நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளலாம் என்று அவர்கள் தரப்பானது கூறுகிறது. இதுதான் இந்த பேச்சுவார்த்தைக்கான மிக நீள இழுபறியாக இருந்து வருகிறது. வேதவள்ளி.